ஒரு நார்மல் கிரிக்கெட் ஃபேனாக நான் இவ்வளோ வருஷம் ஐபிஎல் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நான் பார்த்ததே கிடையாது. ஹெட் கோச் என்ன சொல்கிறாருன்னா, டீம் மேனேஜ்மெண்ட்டுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தோம். கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, அதை வழிமொழிகிற மாதிரி தெர் ஆர் டைம்ஸ் லைக் பேட்ஸ்மேனுக்கு வந்து பேட்டும் பாலும் மீட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு நாள் தான் அது. ஸோ ஐ வாஸ் மிஸ்ஸிங் எவ்ரி திங். ஸோ டீமுக்காக நாங்கள் இந்த டெசிஷன் எடுத்தோம்னு சொல்கிறாங்க. டீமுக்காக நீங்கள் எடுத்த டெசிஷனில் அந்த பையனுடைய கான்ஃபிடென்ட்டை நீங்கள் டெமலிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். திலக் வர்மா பற்றி பேசிகிட்டு இருக்கேன். எல்எஸ்ஜி vs மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் 19.5 ஓவர்ஸ் இருக்கும்போது திலக் வர்மா எதிர்பார்த்த அளவுக்கு அடிக்கலைன்ற ஒரு காரணத்துக்காக அந்த பையனை ரிட்டையர்ட் ஆகட்டுன்னு அவுட் பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்க. சரி, திலக் வர்மா மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வெளியில் அனுப்புகிறீங்கன்னா உள்ளே வரப்போகிறவர் வந்து ஒரு பொல்லாடு மாதிரி பொழக்கிற அளவுக்கு ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கணும், ரைட்? ஆனால் மிச்சல் சாண்ட்னர் உள்ளே வர்றாரு. சரி, அப்படி சாண்ட்னரே உள்ளே வராரு. சாண்ட்னரையும் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. கடைசி ஓவரில் என்ன ஆச்சுங்க? ஒரு 23 ரன்ஸ் அடிக்கணும், ரைட்டா? ஃபஸ்ட்டு பால் ஹர்திக் 6 அடிக்கிறாரு. அடுத்த பால் 2 ரன் அடிக்கிறாரு. அடுத்த பால் தேர்ட் பால் சிங்கிள்ஸ் டினை பண்ணுறாரு. சாண்ட்னர் நம்பலை. 4th பால் அடிக்க போய் டாட் பால் ஆகுது. 5th பால் வேறு வழி இல்லாமல் சிங்கிள்ஸ் எடுக்கிறாரு. 6th பால் டாட் பால். ஸோ கடைசி 4 பாலில் உங்களுக்கு தேவை 13 ரன்னு. ஆனால் அந்த 13 ரன் அடிக்கல, நீங்கள் ஒரு ரன் தான் அடிச்சிருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். திலக் வர்மா ஒரு வேளை விளையாடி இருந்தால் அந்த தேர்ட் பால் சிங்கிள் வந்து ஹர்திக் பாண்டியா டினை பண்ணியிருக்க மாட்டார். போய் திலக் வர்மாட்ட சொல்லியிருப்பார், டேய் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ அடி மச்சி அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அதுக்கு சான்ஸ் கொடுக்கலையே நீங்கள். நீங்கள் எடுத்த டெசிஷன் உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிருக்குல்ல. ஹர்திக் பாண்டியா மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. சூப்பரான ஒரு கிரிக்கெட்டர், ரைட்? இதே கிரிக்கெட்டர் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக வந்த பிறகு என்டையர் க்ரௌடும் பூ பண்ணி அவர் இன்சல்ட் பண்ணப்போ இந்த மேனேஜ்மெண்ட் அவர் பேக் பண்ணிச்சு. பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து அவங்க குவாலிஃபை ஆகலை, மேனேஜ்மெண்ட் பேக் பண்ணுது. ஸோ இவ்வளோ ஒரு ஃபெயிலியரை ஒரு மேனேஜ்மெண்ட் பேக் பண்ணும்போது ஒரு மேட்ச்சில் அந்த பையனுக்கு ஒரு 7 பால் நீங்கள் பேக் பண்ண மாட்டிங்களா? அந்த பிளேயர் மேலே ட்ரஸ்ட் வராதா உங்களுக்கு? இதுதான் என்னோட கேள்வி. ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனாக கேட்குறேன். அது வந்து எண்ட் ஆஃப் த டே இது ஒரு ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டோட டெசிஷன். பட் இது அங்கே நிற்கல. ஃபேன்ஸு, எமோஷன் இதெல்லாம் இன்வால்வ் ஆகுதுல்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோட இந்த டெசிஷன் ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்தது, பெயின்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. திலக் வர்மா, யூ வில் கம் பேக் ஸ்ட்ராங், ஐ நோ தட். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்டா சிஎஸ்கே பற்றி பேச மாட்டேங்கிறேன்னா, தலைவா பேசுறதுக்கு நிறையா இருக்குது தலைவா, பேசலாம்.